இப்போ வந்து கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம். செட்டிநாட்டு கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க காட்டுறேன். கருணக்கிழங்கு மசியல் தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கருணக்கிழங்கு வேக வச்சு உரித்து மசிச்சிருக்கு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். முதல்ல பச்சை மிளகாயும் பூண்டையும் போடணும். நல்லா வெந்தோடனே பச்சை மிளகாய் நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு தக்காளி போடணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினோன்னா தான் தக்காளி போடணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் போடணும். கொஞ்சமாக புளி, இவ்வளோ புளி கரைச்சி ஊற்றணும். கருணக்கிழங்கு மசியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்மன்னு அரைக்கும் இல்லை, அந்த அரிப்பும் இருக்காது. இந்த புளி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. புளி ஊற்றியாச்சு. இந்த பாருங்க கருணக்கிழங்கு அவிச்சு உரிச்சு மசிச்சிருக்கு. இது மசிச்சு போடுறதுனாலதான் அதுக்கு மசியல்னு பேரு. தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லெண்ணெயிலையும் செய்யணும். நல்லெண்ணெயும் ஊற்றி செஞ்சிருக்கிறேன். இது நல்லா வத்தி சுண்ட வத்தணும். துவையல் மாதிரி வரணும். 1/2 கிலோ கருணக்கிழங்குக்கு 150 நல்லெண்ணெயாச்சும் ஊற்றணும். அப்போதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினாத்தான் டேஸ்டா இருக்கும். அதில் கொஞ்சம் சர்க்கரை போடணும். உப்பு சர்க்கரை கொஞ்சம் போடணும். அப்போதான் கருணக்கிழங்கு மசியல் டாப்பா இருக்கும். கருணக்கிழங்கு மசியல் ரெடி. 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சாதான் இப்படி வரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டு விட்டு, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பார்த்தீங்களா? தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். பிரிச்சுக்குள்ளே வைக்க வேண்டாம், வெளியில் வச்சு கெடாது. புளியை ஊட்டி இருக்கோம்ல, எண்ணெயிலே வெந்திருக்கு, அதனால கெடாது, நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரியம்மா சமையல் நெடுமுடிக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.